வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு, 45 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/3/2024. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான அஃபிஷியல் விளம்பர பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில், திருவாஞ்சியம், நன்னிலம் வட்டம், திருவாரூர் மாவட்டம் அப்படின்ற வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. விளம்பர அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு பர்மனன்ட் ஜாப்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து மத சான்றவர்களை மட்டுமே இந்த வேலைவாய்ப்புக்காக அப்ளை செய்ய முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 31/3/2024 இந்த டேட்டுக்குள்ளே மாலை 5:30 மணிக்குள்ளே நீங்கள் பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் நேரில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். நிபந்தனைகளை பொறுத்தளவுக்கு விண்ணப்பதாரர் 1/7/2023 படி 18 வயது பூர்த்தியடைந்ததாகவும் 45 வயது உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஒவ்வொரு பணிகளுக்கும் தனித்தனியான விதிகளின்படி நேர்முக தேர்வு, வாய்த் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக யாரெல்லாம் வேலைவாய்ப்புக்கு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க இந்து மத சமய அறநிலைத்துறையின் சட்ட விதிகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் எடுப்பதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தகுதியுடைய விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வேலை நாட்களில் விண்ணப்பத்தை திருக்கோயில்கள் மூலமாகவோ அல்லது அலுவலகத்திலே இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர்களை பொறுத்தளவுக்கு ஓதுவார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. அடிப்படை ஊதியமாக 8700 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நிலை 8 படி வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக அவங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசு நிறுவனத்தால் சமய நிறுவனத்தாலும் நடத்தப்பட்டும் தேவார பள்ளிகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பரிசாரர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரிசாரர் பொறுத்தளவுக்கு அடிப்படை ஊதியம் பார்த்திங்கன்னா 10,700 கொடுக்குறாங்க. நிலையை பொறுத்தளவுக்கு 11 அதன் கீழ் வேலை அதாவது சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்காக தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா நெய் வைத்தியம் பிரசாதம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அர்ச்சகர்களுக்கு உதவு செய்யும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கிளியராக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில், திருவாஞ்சியம், நன்னிலம் வட்டம், திருவாரூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு நேர்காணல் லெட்டர் வரும். அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நேர்காணல் செல்லும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக. இதை மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக வேலைவாய்ப்புகள் கொண்டு இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.